ஹலோ சோல்ஜர்ஸ், இன்னைக்கு ஃபோன் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஃபோன் தான் ஃபேமஸாக இருக்கு. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அதே மாதிரி சர்ச் இன்ஜின்னா கூகுள், சோஷியல் மீடியானா இன்ஸ்டாகிராம், பைக்னா கேடிஎம், அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து ஃபேமஸாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த உலக நீதி என்ன அப்படின்னா, நீங்க தூக்கி போட்ட ஹிஸ்டரி புக்கை திரும்பி பாருங்க. ஓகே, அதுலதான் ஏகப்பட்ட ஃபேமஸான கம்பெனிகள் பல இருந்திருக்கும். காலப்போக்கில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமஸான கம்பெனிகள்லாம் கரைஞ்சி காணாம போயிட்டு மண்ணோட மண்ணாகி காலவேதியாகி காணாம போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஓகம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நக்கிட்டு போன சில முக்கியமான கம்பெனிஸை பற்றி தான் இந்த இடத்துக்காக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஓகே, ஓரா பேச போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனி பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்க. ஓரா பேசாம விடுதலை போயிடலாம். நான் கனகசாமி. இந்த ஷோ ஐந்தாவது இடத்துல பார்க்க போறது கோடாக். இந்த கம்பெனி 1888 ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிட்டாங்க. அது ரொம்ப பழைய கம்பெனி. இது இன்னைக்கு கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா நிக்கானு, கெனானு, சோனி இந்த மாதிரி பல கம்பெனி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலத்துல வந்து ஸ்டில் கேமரா அப்படின்னா அது வந்து பயங்கர ஃபேமஸா இருந்த ஒரே கம்பெனி இந்த கோடாக் தான். இந்தியாவில் பயங்கர ஃபேமஸாக இருந்தது தான் இது. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா அந்த டைம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த கூல் பீஸ் கேமராவை 999 வந்து வித்து இருந்தானுங்க. அதில் 1000 ரூபாயா எவ்வளோ? ஆமாம், ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். ஓகே, அதுதான் நினைக்கிறேன். இந்த ரேட்டு விற்றதுனால அந்த டைம் வந்து மிடில் கிளாஸாக இருந்தால் பல பேர் வந்து கேமரா வாங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் அந்த டைம் வாங்கியிருந்தாங்க. முக்கியமாக அதை வாங்கினது யாருன்னா எங்கள் பூமர் மாமா தான். அந்த பூமர் பற்றி அப்புறம் பேசுகிறேன். அந்த காலத்தில் சிட்டிக்குள்ளே ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தது இந்த கொடா கம்பெனி தான். சரியா சொல்லணும்னா அந்த வாலிபடம் நினைக்கிறேன். அந்த வாலிபத்தில் வந்து நம்ம விவேக் போயிட்டு சிம்மனை ஏமாத்தணும்ட்டு ஜோதிகா ஃபோட்டோ ஆடி போட்டு வர தெரியுமா? அது வந்து இந்த கம்பெனியோட கடை தான். தெரிஞ்சு அது இன்ஃபிலிம் பேடாக இருக்கும் நினைக்கிறேன். சரியா சொன்னா சோல்ஜர்ஸ், அந்த டைம் வந்து எனக்கு கேமரா யூஸ் பண்ணி வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த டைம் வந்து அந்த கேமரா வாங்கினது எங்க பூமர் மாமா தான். பூமர் மாமா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பூமர்ன்றதால வந்து கடவுளை பார்த்து கிடப்பார். ஒரே ஒரு பொண்ணை வாங்குறதுக்கு 10 ஷூ பாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து காலைல இருந்து நைட்டு வரைக்கும் கெஞ்சின்னு இருக்கணும். கெஞ்சி கூத்தாடினா தான் அவரே போனா போதுன்ட்டு வந்து எடுக்கிறது கொடுப்பாரு. அப்படி கஷ்டப்பட்டு தான் போட்டோ எடுக்கணும். நீ என்னடா கூல் பீஸ் கேமரா தர்றது? இன்னைக்கு பாத்தியாடா சினிமா கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? எரியுது வயிறு, எரியுது எரியுதுடா, என் வயிறு எரியுது. ஐயா கேளுசில் கொடாக்கில் தான் ஃபிலிம் போட்டு எடுக்கிற எஸ்எல்ஆர் கேமராவுக்கு வித்துக்கிட்டு இருந்தாலும் முதல்ல டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிச்சது இவங்க தான். அந்த டைம் சேல்ஸும் ஆகலை, சரி விற்கவும் இல்லை. அந்த ஒரு காலத்தால வந்து நாங்கள் ஃபிலிம் போட்டே வித்துக்கிறோம் அப்படின்ட்டு ஃபிலிம் ரோடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் எவ்வளோ மாறிடுச்சு, எவ்வளோ கம்பெனி வந்து டிஜிட்டல் கேமரா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க இந்த பழைய ஃபிலிம் ரோலே இருந்ததுனால இவங்களால வந்து சர்வை பண்ண சுத்தமாக முடியவே இல்லை. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. மேலும் ஸ்மார்ட் போனை வந்ததுனால இவங்க காலப்போக்கில் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கும் கொடாக் இருக்கு, ஆனா வேற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களே தவிர இந்த கேமரா பிசினஸ்ல அவங்க வந்து நம்மளோட இல்ல. ஸோ கொடாக்ன்றது ஒரு காலத்துல வாழ்ந்து கெட்டு போன ஒரு கம்பெனி. 4வது இடத்துல பார்க்க போறது டாடா நேனோ. பொதுவாக கார் அப்படின்றது ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு பொருள் தான். மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி தான் வந்து வாங்கி ஆகணும். ஸோ இந்த விஷயத்த உடைக்கிறேன். மிடில் கிளாஸ் அளவுக்கும் இந்த காரை கொண்டு போறேன் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த நேனோ கார். மேலும் இதோட காஸ்ட் வெறும் 1 லட்சம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு டாடா நிறுவனம் பார்த்து இதை உருவாக்கி இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே இதுக்கு வந்து நேனோ கார் என்ற பேரையும் தாண்டி 1 லட்ச ரூபாய் கார் அப்படின்ற பேர் தான் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. கட்டணாவும் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே ஒருத்தர் சொன்னான், சார் 1 லட்ச ரூபாய் காரு சார் அப்படின்னு சொன்னா. அது வந்து கரெக்டா இங்கிலீஷ் சார் வந்து தலைவர் கொட்டி அது ஒரிஜினல் பேர் இது கிடையாது, அது பேர் டாடா நேனோ அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா, அங்கதான் வந்து கார் ஞாபகம் வந்துச்சு. 2008 ரிலீஸ் ஆன இந்த கார் 2018 வந்து இழுத்து மூட்டாங்க. 10 வருஷம் ஓடிடுது. இது நிறுத்தப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இதோட பேர் வந்து 1 லட்ச ரூபாய் கார் தான். பட் காலப்போக்கில் இதை வந்து 1 லட்ச ரூபாய் கூட கொடுக்க முடியல அப்படின்ட்டு டாட்டாவே வந்து அதிகாரப்பூர்வமா பிரஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுவும் வருத்தத்தோட சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டாடா நேனோட மெயின் கோலே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை வாங்கணும் அப்படின்றது தான். இதோட ஏம்ல வெறும் 50% மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தது. காலப்போக்கில் இந்த கார் வந்து சரி விற்பனையாகாம போயிருந்தது. இன்னொரு காலத்தால வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமா இருக்குது, பட் லாபம் வரல அப்படின்ட்டு இந்த பிராண்டை வந்து டாடா நிறுவனம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3வது இடத்துல பார்க்க போறது யாஹூ.
ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கூகுள் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் இருக்க வேண்டியவங்க தான் வந்து இந்த யாஹூ. இதெல்லாம் ஒன்று சொல்லாம பண்ணா கூகுளுக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த யாஹூ. அது யாஹூன்றது பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சர்ச் இன்ஜின் தான். அந்த டைம் நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு வெப்சைட் போனோம் அப்படின்னா நீங்க உட்காந்து டைப் பண்ணிருக்கணும், அது இந்த வெப்சைட் பேர் டைப் பண்ணிருக்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கஷ்டமே இல்லை. அதுல வந்து முக்கியமான ஒரு சர்ச் இன்ஜினா இந்த யாஹூ இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க வந்து ஏகப்பட்ட சர்வீஸை வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னா வந்து யாஹூ சர்ச் இன்ஜினா, அப்புறம் யாஹூ மெயில், அப்புறம் யாஹூ மியூசிக், அப்புறம் யாஹூ நியூஸ், அப்புறம் யாஹூ மெசேஜர், அப்புறம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சர்வீஸை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னா இந்த இயர்லி 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முதல் இமெயில் ஐடியா எது இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது யாஹூவோட தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஜிமெயில்லாம் அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு மாசா இருந்தவங்க தான் இந்த யாஹூ. என்னதான் யாஹூ பயங்கர மாசா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன நெக்கல்தனம் தான் இவங்களோட செயலுக்கு முக்கியமான காரணம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. சரியா சொல்லனா அந்த டைம் கூகுளே இவங்க கிட்ட வந்து என் கம்பெனியை வாங்கிங்க அப்படின்ட்டு வந்து விற்க வந்தாங்க. அந்த டைம் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறதுனால நெட்லாம் பேசி அமுச்சு விட்டுறானுங்க. அந்த டைம் கூகுள் ஆஃபர் வச்சது ஒரே 1 மில்லியன் தான், அதை கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இவங்க அமுச்சு விட்டாங்க. அதன் பிறகு கூகுள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து விட்டு யாஹூவே வந்து எங்கடா கொடுங்க நம்ம சாப்பாடுல கை வச்சிடறாங்களோ அப்படின்ட்டு யாஹூவே போயிட்டு உங்க கம்பெனி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு 1 மில்லியன் தானே கேட்டேன், நான் 3 மில்லியன் தரேன் உங்க கம்பெனியை குத்துரு அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. ஆனால் கூகுள் அந்த டைம் வந்து விச்ச அமௌண்ட் வேற மாதிரி. எனக்கு 3 மில்லியன்லாம் தேவை கிடையாது, 5 பில்லியன் கூட நான் கம்பெனி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே 1 மில்லியனுக்கு எழுதுவானுங்க, இந்த 5 பில்லியன் தருவானுங்களா? அது ஒரு காரணத்தினால வந்து வாங்க முடியாம போயிடுச்சு. காலப்போக்கில் கூகுள் வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அவங்க நெட்வொர்க் வந்து ட்ரில்லியன்ல போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, கூகுள் போனா என்ன வேற கம்பெனி வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. சரியா சொல்ல போனா 2000 வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியா பூம் ஆனதுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, இப்பவே ஃபேஸ்புக் வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் வித்துரு அப்படின்ட்டு மார்க் மாமா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுல காண்டன மார்க் மாமா சும்மா போறியா மூஞ்சில மார்க் போட்டு அனுப்புவா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை முடியாதுன்ட்டாரு. போடா போய் தோங்கலேண்டா. என்னடா கூகுள் வாங்க முடியல ஃபேஸ்புக் வாங்க முடியல அப்படின்ட்டு தள்ள துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைம் தானா முன் வந்தவங்க தான் இந்த மைக்ரோசாஃப்ட். உன்னால எந்த கம்பெனி வாங்க முடியாது, வேணா உன் கம்பெனியாட வித்துரு அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 44 பில்லியனுக்கு. இந்த அமௌண்ட் ஓகே சொல்லி கம்முன்னு வித்துட்டு போயிடலாம் இந்த யாஹூ. ஆனால் பேராசை பிடிச்ச இந்த யாஹூ எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு அதிகமா வேணும் கேட்டிருக்காங்க. அதுல காணன மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு 44 பில்லியனுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு நோ சொன்ன யாஹூ கட்டம் கடைசியா வெறும் 4 பில்லியனுக்கு தன்னோட கம்பெனியை வந்து எழுதி வச்சிட்டானுங்க. ஒழுங்கா மைக்ரோசாஃப்ட் கேட்கும் போதே மூட்டு வித்துருக்கலாமா? எதுக்கு ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? ஸோ இன்னைக்குமே வந்து யாஹூ இருக்கு, ஆனா வந்து எங்க இருக்குதான்னு தெரியல. இரண்டாவது இடத்துல பார்க்க போறது பிளாக் பஸ்டர். இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனி 80s பயங்கர ஃபேமஸா இருந்த கம்பெனி. அந்த டைம் இந்த அமேசான் டிஸ்னி பிளஸ் மாதிரிலாம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் கிடையாது. அந்த டைம் மாசா இருந்தது VHS தான். அந்த டைம் ஒரு கேசட்டோட விளையாடுறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால மக்களால வந்து ஒரு கேசட்டை காசு கொடுத்தா வாங்க முடியாதுன்றதுனால ரெண்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ரெண்டுக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க தான் இந்த பிளாக் பஸ்டர். என்ன பண்ணா இந்த ரெண்டல் பிசினஸ்லயே பிளாக் பஸ்டருக்கு வந்து பயங்கர பணம் வந்துருது. அந்த டைம் அமெரிக்காவில் இருந்த பல பேர் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா கேஸ்ட் போட்டு படம் பார்க்கலாம் அப்படின்றவங்க சொல்ல மாட்டாங்க, பிளாக் பஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தது இந்த பிளாக் பஸ்டர். அதன் பிறகுதான் நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க இன்டர்நெட்ல டிவிடி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கொரியர்ல வந்து டிவிடி அனுப்பிச்சு விடுவாங்க. இதுதான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வருமானம் வராதனால இந்த நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனியை நீங்க வாங்கிங்க அப்படின்ட்டு நெட்ஃபிளிக்ஸ் தானா வந்து பிளாக் பஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைம் அங்க இருந்தாங்களே CEO, அந்த ஆள் வந்து நெக்கா பேசியிருக்கா. அப்படி நெட்ஃபிளிக்ஸோட ஓனர் இதெல்லாம் வந்து வேலைக்காவது பிசினஸ், இதெல்லாம் வாங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எடுத்துன்னு போயிடு அது மாதிரிலாம் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூஸ்லயே வந்துருக்குது. அதன் பிறகுதான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தனியா வந்து வளர்ந்தாங்க, அது வேற கதை. அதன் பிறகு இந்த பிளாக் பஸ்டருக்கு முட்டை மாத்திரம் பட்டாங்களா இல்ல நெட்ஃபிளிக்ஸே வந்து பிளீஸ் வச்சாங்களா அப்படின்னு தெரியல. இந்த பிளாக் பஸ்டருக்கு ஏறேந்து CEO ஆனதுனால ஒரு புது CEO வந்து நியமிச்சிருந்தாங்க. அந்த ஆள் பேர் தான் ஜேம்ஸ் கீஸ். இவர் பண்ண மிகப்பெரிய தப்பால தான் இவ்வளவு பெரிய கம்பெனி வந்து அழிஞ்சு போச்சு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு.
இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல்ஸை கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அதாவது ஆன்லைன் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் வாங்கிக்கலாம். அது மாதிரி பிளாக் பஸ்டருக்கு ஆன்லைன் சர்வீஸ்லாம் இல்ல. இவர் தான் முதல்ல இந்த ஆன்லைன் சர்வீஸை கொடுத்துருந்தார். இதுல ஃப்ரீ ட்ரையல் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் ஃப்ரீ ட்ரையலே அவரோட படத்தை பார்த்து விட்டு இந்த படம் நல்லா பிடிக்கல அப்படின்ட்டு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பேர் VHS வந்து அமுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே பிளாக் பஸ்டர் வந்து மொத்தமா சரி ஆரம்பிச்சது. அவங்க வந்து பேங்க் கரப்ட்ல மாற்ற அளவுக்கு பிளாக் பஸ்டர் நிதி நெருக்கடிக்கு ஆளாக ஆரம்பிச்சிருந்தது. சரியான நேரத்துல தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டிவிடியை நெட்ல வச்சுட்டு இருந்தவங்க அதான் நெட் ஸ்பீட் ஆயிடுச்சு, ஆன்லைன்ல படத்தை பார்த்துங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வளர ஆரம்பிச்சது. இந்த பிளாக் பஸ்டர் அப்படி கீழே விட ஆரம்பிச்சது. இந்த ஒரு நேரத்தினால தான் இந்த பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய கம்பெனி வந்து கரைஞ்சி காணாம போச்சு. முதலாவது இதில் பார்க்க போறது நோக்கியா. இந்த நோக்கியா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்டை சேர்ந்த ஒரு மொபைல் கம்பெனி. இவங்க ஏகப்பட்ட மொபைல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட ஃபோன்ஸை வந்து விற்றுருப்பாங்க. இவங்க காணும் போது என்ன காரணம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனோட வருகை தான். ஆப்பிள் ஆண்ட்ராய்டும் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் விட்டதுனால இவங்களுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் விட்டு அவனோட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இந்த விண்டோஸ் ஃபோன். ஆப்பிள் ஐஃபோனும் சீப்பாக இருக்கும் போது இந்த ஃபோன் வந்து பயங்கர ரேட் விற்றுருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆப்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது, சர்வீஸ் அந்த கிடையாதுனால இந்த ஃபோன் வந்து விற்பனை அடி வாங்குச்சு. இது அடி வந்து மட்டும் இல்லாமல் மொத்த நோக்கியா கம்பெனியுமே நடுத்தர கொண்டு வந்துருச்சு. இது நஷ்டமானதுனால மைக்ரோசாஃப்டோட கொலாபரேஷன் பண்ண நோக்கியா நீங்களே இந்த கம்பெனி வச்சிங்க அப்படின்ட்டு வித்துட்டு போயிட்டாங்க. இதை பத்தி நான் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விண்டோஸ் மொபைல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லிங்க் வந்து மேலே ஐகானில் தரேன், எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள வந்து தெளிவா சொல்லியிருப்பேன் இது ஏன் அழிஞ்சுது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க அந்த வீடியோ செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ஒரு காலத்தில் ஓகோன்னு இருக்கும், அப்புறம் வந்து காணாம போயிருக்கும். நான் சொன்ன கம்பெனி தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கம்பெனி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இதே டாப்பிக்கில் வந்து காணாமல் போன டிவி சேனல்ஸ் அப்படிலாம் வீடியோ போலான்னு இருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ போகிறத பொறுத்தா இருக்குது. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எனக்கு காணாமல் போச்சு அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை ப்ரோ நீ சொன்ன புரியல ப்ரோ, இன்னும் டேட்டா வேணும் கூட நினச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச வீடியோ போட ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.